Morning students. Today we are going to continue our chapter 3 in 12th computer science, that is scoping. Scoping na enna pathom illaya ஒரு வேரியபிள் எவ்வளவு தூரத்துக்கு விசிபிளா இருக்கணும், யார் யாருக்கு விசிபிளா இருக்கணும்ங்கறத டிஃபைன் பண்றது தான் ஸ்கோப்பிங். Four different types of scoping பார்த்தோம். LEGB rule: local scope, enclosed scope, global scope and built-in scope பத்தி பார்த்தோம். In today's class we are going to start with modules. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் OOPS கான்செப்ட்ஸ்ல. மாடுலரைசேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் OOPS அப்படின்னு சொல்லி. மாடுலரைசேஷன்னா என்ன? பிரேக்கிங் எ லார்ஜ் ப்ரோக்ராம் இன்டு ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் இஸ் கால்ட் அஸ் மாடியூல்ஸ். சின்ன சின்னதாக கன்வெர்ட் பண்ணுறது தான் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். A module is a part of a program. Programs are composed of one or more independently developed modules. ஸோ ஒரு பெரிய ப்ரோக்ராமை ஒரு 10 டெவலப்பர் கிட்ட கொடுத்து தனித்தனி மாடியூலாக டெவலப் பண்ண சொல்கிறோம். இண்டிபெண்ட்டாக அது ரன் ஆகும். A single module can contain one or several statements closely related to each other. ஒரு சிங்கிள் மாடியூலுக்குள்ள என்ன இருக்கும்? It consists of so many statements related to each other. Modules work perfectly on individual level and can be integrated with other modules. ஒரு மாடியூலையும் தனித்தனியாக அதோட ஃபங்க்ஷனையும் பண்ணோம். அண்ட் எல்லா மாடியூலையும் ஒன்றா சேர்த்து இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஃபைனல் ப்ராஜெக்டாக நம்ம டெவலப் பண்ணலாம். A software program can be divided into modules to ease the job of programming and debugging as well. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க? ஒரு டீம் தான் ஒரு ஹோல் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறாங்க. அந்த டீம் என்ன பண்ணுறாங்க? ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு மாடியூல் டெவலப் பண்ணுறாங்க. ஃபைனலாக அதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுறாங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராமிங்க்கு மாடுலரைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீபக்கிங், வாட் இஸ் டீபக்கிங்னா கிளியரிங் த எரரெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணுறது தான் டீபக்கிங்னு சொல்கிறோம். ஸோ எங்கே எரர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் சின்ன மாடியூல்ஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். A program can be divided into small functional modules that work together to get the output. சின்ன மாடியூல்ஸ்னா ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். The process of subdividing a computer program into separate subprograms is called as modular programming. ஒரு பெரிய ப்ரோக்ராமை சப் ப்ரோக்ராம்ஸாக நம்ம டிவைட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம்? மாடுலர் ப்ரோக்ராமிங். Modular programming enables programmers to divide up the work and debug pieces of programs independently. ஸோ தனித்தனி மாடியூலாக டெவலப் பண்ணி தனித்தனியாக ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி they are integrated together. Example of modules are procedures, subroutines and functions எல்லாம் எக்ஸாம்பிள். ஒரு மாடியூல் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மாடியூல்ஸ் கண்டெயின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ராசஸிங், லாஜிக் அண்ட் டேட்டா. மாடியூல்ஸ் என்ன இருக்கும்? உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், கமெண்ட்ஸ் இருக்கும், ப்ராசஸிங் லாஜிக், எப்படி இந்த வேலையை நம்ம செய்ய போகிறோங்கிற லாஜிக் இருக்கும், அண்ட் அதுக்கு தேவையான டேட்டாஸ் இருக்கும். Modules can be separately compiled and stored in a library. ஒரு மாடியூலையும் தனித்தனியாக கம்பைல் பண்ணி அது ஒரு லைப்ரரியை கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம matplotlib பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு லைப்ரரியை நம்ம இம்போர்ட் பண்ணி அதில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். மாடியூல்ஸ் கேன் பி இன்க்ளூடட் இன் அ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம்குள்ள மாடியூல் என்ன பண்ணுறோம்? இன்க்ளூட் பண்ணிக்கிறோம், இம்போர்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? Module segments can be used by invoking a name and some parameters. அதோட நேமை கால் பண்ணி and some parameters பாஸ் பண்ணோம்னா அந்த மாடியூலில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் பண்ண முடியும். Module segments can be used by other modules. மற்ற ஒரு மாடியூலை இன்னொரு மாடியூலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் ஒரு பைத்தன் ப்ரோக்ராம், ஒரு பைத்தன் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிரிண்ட் பண்ணுறேன். என்னத்தை பிரிண்ட் பண்ணணும்? ஒரு 25x25 அப்படிங்கிற ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன்னு சொல்லி இது ஒரு ஃபைலை நான் தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஒரு மாடியூல். ஓகே, அண்ட் இதுக்கு நான் என்ன நேம் தரேன் அப்படின்னா, ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு நேம் தரேன். ஓகே, இப்போ இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். இதில் என்ன பண்ணுறோம்? இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஃபைல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபைல் நேம் தரணும் இல்லையா? ஸ்கொயர் அது ஃபைல் நேம், இது ஃபங்க்ஷன் நேம். கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
see I am getting the value 625. ஸோ இதில் நான் ஒன்றுமே பண்ணல, அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற பழைய ஃபைலில் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஃபைல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் அதில் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இதுதான் மாடுலரைசேஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபைலை எத்தனை டைம் வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் ரீரைட்டிங் த கோட். கோடை திரும்ப திரும்ப எழுதாமல் சேம் செட் ஆஃப் கோடை நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அட்வான்டேஜஸ் ஆஃப் மாடுலரைசேஷன்: less code to be written. கோடு நிறைய எழுத தேவையில்ல, கம்மி கோடு எழுதினா போதும். A single procedure can be developed for reuse, eliminating the need to retype the code many times. ஒரு சிங்கிள் டைம் எழுதின கோடையே நான் எவ்வளோ டைம் வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம், திரும்ப திரும்ப அந்த சேம் செட் ஆஃப் கோட் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. Programs can be designed more easily because a small team deals with only a small part of the entire code. மாடியூல்ஸ்னால் தனித்தனியாக பிரித்து ஒருத்தருக்கும் சின்ன சின்ன போர்ஷன் தரதுனால ஈஸியாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ண முடியுது, டிசைன் பண்ண முடியுது, ஒருத்தரும் சின்ன சின்ன பார்ட் பண்ணுறதுனால. மாடுலர் ப்ரோக்ராமிங் அலோஸ் மெனி ப்ரோக்ராமர்ஸ் டு கொலாபரேட் ஆன் த சேம் அப்ளிகேஷன். ஒரே அப்ளிகேஷனை நிறைய ப்ரோக்ராமர்ஸ் சின்ன சின்ன மாடியூல் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணுறது சிம்பிளாக இருக்கும். இந்த கோட் இஸ் ஸ்டோர்ட் அக்ராஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ். நிறைய இடத்துல அவங்கவுங்க மாடியூல்ஸ் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். எரர்ஸ் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைட். ஒரு பெரிய ப்ரோக்ராமாக வந்து எரர் எங்கே அக்கறை இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன மாடியூலாக செப்பரேட் பண்ணுறதுனால எரர்ஸ் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைட் ஆஸ் தே ஆர் லோக்கலைஸ்டு டு ஏ சப்ரூட்டின் ஆர் ஃபங்க்ஷன். ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ல இருந்தோ சப்ரூட்டின்ல இருந்தோ அந்த எரரை ஸ்பாட் பண்ணுறதுங்கிறது இட் வில் பி வெரி ஈஸி. The same code can be used in many applications. Same set of code நிறைய applications யூஸ் பண்ணலாம். And scoping can also be controlled easily. Okay. This is all about modularization. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா access control பற்றி பார்க்க போறோம். Access control is a security technique that regulates who or what can view or use resources in a computing environment. ஸோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணுற ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம வேரியபிளை யார் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஆக்சஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணுறது, யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத கண்ட்ரோல் பண்ணுற டெக்னிக் தான் ஆக்சஸ் கண்ட்ரோல் டெக்னிக். இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இன் செக்யூரிட்டி தட் மினிமைசஸ் ரிஸ்க் டு த ஆப்ஜெக்ட். எதுக்காக இது அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் ரீசன் இஸ் செக்யூரிட்டிக்காக தான் ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறோம். இன் அதர் வேர்ட்ஸ், ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் a selective restriction of access to data. இவங்க மட்டும்தான் என்னோட டேட்டாவை யூஸ் பண்ணணும், மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷன் தான் நம்ம ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் த்ரூ ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். 11th நம்ம படிச்சிருப்போம் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் பற்றி. ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக் அப்படிங்கிற ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் பற்றி படிச்சிருப்போம். Classical object-oriented languages such as C++, Java control the access to class members by public, private and protected keywords. ரொம்ப ஃபெமிலியரான லாங்குவேஜஸ் C++, ஜாவாலாம் எப்படி ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க? த்ரூ ப்ரொடெக்டட், பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீவேர்ட்ஸ். ப்ரைவேட்னா என்ன அப்படின்னா, ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஆஃப் அ கிளாஸ் ஆர் டினைட் ஆக்சஸ் ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸ். ப்ரைவேட் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸை அந்த கிளாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கிளாஸுக்கு வெளியில் அந்த மெம்பர்ஸை யாருமே என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. They can be handled only from within the class. ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு மெம்பரை டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் அந்த மெம்பர் யூஸ் பண்ண முடியும். கிளாஸ்க்கு வெளியே அந்த மெம்பரை யாருமே என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. பப்ளிக், generally methods declared in the class are public or accessible from outside the class. The object of the same class is required to invoke a public method. So public அப்படின்னா என்னது? It can be accessed anywhere outside the class. ஒரு கிளாஸ்க்குள்ள டிஃபைன் பண்ணியிருக்கிற மெம்பரை கிளாஸ்க்குள்ள மட்டும் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது ப்ரைவேட்னு சொல்கிறோம். தட் கேன் பி யூஸ்ட் எனிவேர் அவுட் சைட் த கிளாஸ் அப்படின்னா அது பப்ளிக் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் பப்ளிக் மெத்தட்ஸ் என்ஷூர் த பிரின்சிபல் ஆஃப் டேட்டா என்கேப்சுலேஷன். இந்த மாதிரி ப்ரைவேட் மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும், பப்ளிக் மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும்னு டிஃபைன் பண்ணுற டெக்னிக் பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, டேட்டா என்கேப்சுலேஷன். இந்த தேர்ட் மெத்தட் என்ன சொல்றாங்க, ப்ரொடெக்டட். நமக்கு ஆல்ரெடி தெரியும், ப்ரைவேட்னா அந்த கிளாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், பப்ளிக்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ப்ரொடெக்டட் அப்படின்னா என்னன்னா, பேரண்ட் கிளாஸும் டிரைவ்டு கிளாஸும் யூஸ் பண்ணலாம். ஒரு பேரண்ட் கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெம்பர்ஸை டிரைவ்டு கிளாஸும் யூஸ் பண்ணலாம். அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லுவோம்.
Protected members of a class are accessible from within the class and are also available to its subclasses. இங்க child class தான் நம்ம என்ன சொல்றோம், subclasses. No other process is permitted to access it. So parenting child தவிர வேற யாரும் அதை என்ன பண்ண முடியாது, access பண்ண முடியாது. This enables specific resources of the parent class to be inherited by the child class. So child class என்ன பண்ணிருக்கணும், parent classல இருந்து inherit பண்ணிருக்கணும். அப்பனா தான் parentல இருக்கிற members எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். So there are 3 access modifiers: private, public and protected. Python does not have any mechanism that effectively restricts access to any instance variable or method. So நான் இது முன்னே பார்த்தோம், C++ and Java தான் இந்த access modifiers யூஸ் பண்றாங்க. Pythonல does not have any mechanisms like this. Python prescribes a convention of prefixing the name of the variable or method with single or double underscore to emulate the behavior of protected and private access specifiers. By default எல்லாமே வந்து Pythonல பப்ளிக்கா தான் இருக்கும். சரியா, நம்ம protectedஓ இல்ல privateஓ சேஞ்ச் பண்ணனும்னா single underscores and double underscores யூஸ் பண்ணனும். So listen very carefully. In C++ and Java நம்ம public, protected and private யூஸ் பண்ணுவோம். பட் in Pythonல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. Pythonல by default எல்லாமே பப்ளிக்கா தான் இருக்கும். நீ protectedஆவோ இல்ல privateஆவோ சேஞ்ச் பண்ணனும்னா you have to give single underscores and double underscores. அதுதான் இங்க access specifiers. Okay. All members in the Python class are public by default, whereas C++ it is private. So எல்லா மெம்பருமே பைத்தான்ல பப்ளிக்கா இருக்கும், பட் இன் C++ and Java by default என்னவா இருக்கும், பிரைவேட்டா இருக்கும். Any member can be accessed from outside the class environment in Python, which is not possible in C++ and Java. So பைத்தான்ல எல்லாமே பப்ளிக்கா இருக்கிறதுனால that can be used outside the class, but C++ and Java பிரைவேட்டா இருக்கிறதுனால those variables of the class cannot be accessed outside the class. Okay. So C++, Java private by default, அதனால கிளாஸ்க்கு வெளியே யூஸ் பண்ண முடியாது. பட் இன் கேஸ் ஆஃப் பைத்தன் அது பப்ளிக், கிளாஸ்க்கு வெளியே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். This is access control, and by this lesson gets over. That's it for today's class. Let's meet in the next class. Thank you, students.